ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏரியா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி பச்சை பாசிப்பயிரை வச்சு எப்படி தோசைக்கு மாவு அரைச்சி தோசை சுடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு பச்சை பாசிப்பயிறு, 1/2 கப்பு புழுங்கலரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணியை ஊற்றி அலசிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஊற வைக்கணும்னா ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரமே போதுமானது. இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கணும் அரைக்கலாம், இல்லை மிக்ஸிலே அரைச்சிக்கணும்னாலும் அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரி 1 பை 1 இருக்கிற அரிசி பருப்பை அரைச்சி எடுத்து வந்துடலாம். நெக்ஸ்ட்டு டைம் அரைக்கிறப்போ இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம் இது 3 போட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா. சும்மா அரிசியும் பருப்பையும் மட்டும் அரைச்சி எடுத்து வந்துடுங்க. அதே சேம் பவுலில் ஊற்றிக்கலாம். உப்பு நீங்கள் அரைக்க போது போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை அரைச்சிட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணாலும் சரி. இப்போ நான் இந்த மாவுக்கு ஏற்ற உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி கலந்து கொடுத்துடலாம். இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்ச உடனே தோசை ஊற்றி வார்த்துடலாம். இப்போ கட்டியாக இருந்தாலும் மாவு தோசை வந்து ரஃப்பாக இருக்கும். தண்ணியாக இருந்தாலும் தோசை வராது கல்லோடு ஒட்டிக்கிட்டு. கரெக்டான பக்குவத்துக்கு மாவை கலந்து வச்சுக்கோங்க. நல்லா ஹெல்த்தியான பச்சை பாசிப்பயிறு தோசை மாவு ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றலாமா? வாங்க தோசை ஊற்றலாம். தோசைக்கல்லை அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். இழுக்கிறப்போ அவ்வளோ ஈஸியாக வரும். திரளாது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. நம்ம நார்மலாக அரிசி மாவு எப்படி தோசை ஊற்றினா எந்த மாதிரி வருமோ அதே மாதிரி இது வரும். இப்போ தோசைக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கூட ஆயில் மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள் இவ்வளோ பொன்னிறமாக சிவப்பாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிரிப்ஸியாக டேஸ்டியாக இருக்கும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி யூஸ் பண்ணலாம். அதை விட அல்டிமேட்டாக சிக்கன் குழம்பு, நண்டு கிரேவி இந்த மாதிரி ஐட்டங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் விட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.